சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிறன்று காலை 26வது சாலை பாதுகாப்பு வார விழா போக்குவரத்து துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. போக்குவரத்து விதிமுறைகளை பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. சாலை விதிமுறைகளை கடைபிடிப்போம் என்ற உறுதியுடன் அமைக்கப்பட்டிருந்த பதாகையில் பொதுமக்கள் தங்களது கையொப்பத்தை இட்டனர். விழிப்புணர்வு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு போலீசார் வழங்கினர். சென்னை தீவுத்திடலில் 41வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி துவங்கியுள்ளது. அமர்நாத் பனிக்குகை, வன உலகம், கடல்வாழ் மீன் அரங்குகள், அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனை அரங்குகள், சிறுவர்களுக்கான ராட்டினம், உல்லாச ரயில் ஆகியன அமைக்கப்பட்டுள்ளன. வீட்டு உபயோக மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் பொருட்காட்சியில் நிறைந்துள்ளன. பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 3 மணி முதல் 10 மணி வரையும், ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரையும் சுற்றுலா பொருட்காட்சி இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் இக்ஷா மையத்தில் மக்களுக்கான மருத்துவம் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. புதிய மருந்து கொள்கை உருவாக்க வேண்டும், அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மருத்துவமும் பொருளாதாரமும் எனும் கருத்துரையில் மருத்துவர் என் நாகராஜ், மருந்து, அரசு, மக்கள் எனும் கருத்துரையில் மருத்துவர் என் சிவகுரு, மருத்துவமும் மக்களும் எனும் கருத்துரையில் வி பாலாஜி மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எனும் தலைப்பில் மருத்துவமனை ஊழியர் சங்க தலைவர் ராஜப்பா ஆகியோர் பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 21வது மாநில மாநாட்டை முன்னிட்டு இக்கருத்தரங்கு நடத்தப்பட்டது. பொங்கல் பண்டிகை வியாழனன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் கரும்புகளின் வரத்து அதிகரித்துள்ளது. தஞ்சை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு கரும்புகள் வந்த வண்ணம் உள்ளன. 15 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 200 முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மொத்த விலையில் கரும்பை வாங்க சிறு வியாபாரிகள் சந்தைக்கு வந்து செல்கின்றனர். இதனால் ஞாயிறன்று வழக்கத்தை விட அதிக கூட்டம் காணப்பட்டது. சென்னை நேரு விளையாட்டரங்கில் வீல் சேர் கூடைப்பந்து வீரர்களுக்கான பயிற்சி நடந்தது. சென்னை ஈகிள் விளையாட்டுக் குழுவினர் கடுமையாக பயிற்சிகளை எடுத்தனர். வரும் பிப்ரவரி மாதம் ஹைதராபாத்தில் நடக்கவுள்ள திறன் சார்புடைய நிகழ்ச்சியில் வித்தியாசமான காட்சிப்படுத்துதல் அரங்கேற்ற பயிற்சி எடுப்பதாக மாற்றுத்திறனாளர் வீரர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மார்ச் மாதம் டெல்லியில் நடக்கவுள்ள வீல் சேர் போட்டிகளில் சாதிக்க உள்ளதாகவும் கூறினர். நெதர்லாந்து வீரர் RM என்பவர் பயிற்சி அளித்தார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே லட்சியம் என்று வீல் சேர் வீரர்கள் தன்னம்பிக்கை தெரிவித்தனர்.